சரி சரி மாமா என்று அழைக்க வேண்டும். யார் நீ? அருணனோ கிருணனோ? பார்க்கும் பொழுது 32 லட்சம் பொருந்திய அழகிய கனி போல காட்சி அளிக்கின்றார். தெரியாதா? ஒரே ஒரு கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். கட்டி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, கட்டி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தீங்க அல்லவா? ஆமா, அந்த ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். விஷமந்தமராஜங்கள் உழைப்பார்கள். அது போலவா? ஆமா. சரி, குழந்தை பிறந்து விட்டது. குழந்தையை நல்முறையிலே வளர்ப்பது தாயின் கடமை. நீ நல்முறையிலே பார்த்துக்கோ. இந்த குழந்தை பிறந்தது என்னோட உடல் கஷ்டமாக இருக்கு. சரி, அதை பார்த்தேன். என்னோட உடலாம் சுத்தத்துக்கு வந்து
அப்படி இருக்க உன்னால் எப்படி இந்த புகழ்மலையை பெற்றிருக்க முடியும்? நீ சென்று இப்படியே சென்றிருந்தால் உனக்கு மாலை மரியாதை இருந்திருக்காது. அதுதான் எனக்கு சந்தேகம். இந்த உருவோடு நான் சொல்லவில்லை. அப்படியா? என்னோட தாய் எனக்கு என்ன வரம், என்னென்ன வரம்? எந்த நேரத்தில் என்ன வடிவெடுக்க வேண்டுமோ அது எடுக்காது. அதனால் என் தாய் வரத்தால் நான் ஆணாக இருந்த நாள் பெண்ணாக அழகிய பெண்ணாக உருவாகி சென்றேன். ஆணாக இருந்து பெண்ணாக உருவெடுத்து மாறி சென்றாயா? ஆகையால் தான் இந்த புகழ் மாலை உனக்கு கிடைத்ததா? ஆமா அருணா, அப்படி என்றால் அந்த பெண்ணுருவத்தை நான் இப்பொழுது பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நம்பிக்கையே கிடைக்கும். ஆமா, முடியாது, என்னால் நம்ப மாட்டேன். நம்பிக்கை வரும். வந்தாலும் நான் பார்த்து இது யாரை விட்டது? அப்படி என்றால் இந்த பெண்ணுருவத்தோடு தான் நீ சென்றாய் தேவலோகம். ஆகையால் உனக்கு புகழ்மலை கிடைத்தது. அருணா, நீ எப்பொழுதுமே இந்த பெண் உருவத்தோடு இருந்து விடு. ஆமாம், உண்மைதான். ஆமாம் அருணா. அருணா, உன்னை பார்க்கும் பொழுது என் மனமே மாறிவிட்டது. பார்க்கும்போது மனமே மாறிவிட்டது. உண்மைதான், என்ன சொல்றீங்க? உண்மைதான் அருணா. அருணா, நீ என்ன கூறினாலும் சரி, என் மீது உனக்கு ஆசையே கிடையாதா? ஆனா உன் மீது எனக்கு ஆசை பிறந்து விட்டது. அப்படியா? அதெல்லாம் முடியாதுப்பா. அருணா, காட்டில் ஆடும் மாலை உன்னை
முடியாது. ஆமா ஒரு பெண்கள் கிடைச்சா போதும். யார் நீ? எங்க அப்பா சாமி சாமியா? ஆமாம், நீ யார்? நான் யாருன்னு உனக்கு தெரியவில்லையா? நான் இதுவரை உன்னை பார்த்ததே கிடையாது. இதை பார்க்கல. நிச்சயமாக பார்க்கவில்லை. உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமா நான் உன்னை பார்க்கவே கிடையாது. சாமி நீங்கள் யாரு? இந்த உலகெல்லாம் மொழிபெயர்த்த சூரிய பகவான். இந்த உலகத்துக்கெல்லாம் உன்னை தரும். ஆமா, நீங்களே போய் பேசலாமா? நான் போய் பேசினானா? நீங்கள் நான் யாருக்கு உங்களுக்கு தெரியாதா? இதுவரை என் நாவில் பொய்யே உரைத்ததே கிடையாது. எப்படி இதுவரைக்கும் என் நாவால் பொய் உரைத்ததே கிடையாது பெண்ணே. போய் உரைத்ததே கிடையாதா? இல்லையே சாமி போய் உரைக்கவில்லை நீங்க? இல்லையே சாமி காற்றில் வேண்டாம் வேண்டாம் என்ன வேண்டாம்? போதும், நீ யார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஆமா, அப்படியே போய் ஆமா. பேசுறீங்க. ஏதோ குழந்தை சத்தம் எல்லாம் கேட்டதே. புழு கட்டி சுட்டுங்க. பெண்ணே, சாமி, ஏதோ குழந்தை அழுகுரல் கேட்டது. ஆமா குழந்தையா? ஆமா, குழந்தை எப்படி வந்து தெரியலையா? தெரியலையே. சாமி நீங்க என்ன கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஒரு முத்தத்தை நான் கொள்ள பண்றேன். ஒரு முத்தத்திற்கு ஒரு குழந்தையா? பெண்ணே, ஒரு முத்தத்திற்கே ஒரு குழந்தை என்றால் அப்படி என்றால் நான் உனக்கு 1000 முத்தம் கொடுக்கின்றேன். 1000 முத்தமா? 1000 முத்தம் கொடுத்தா 1000 குழந்தை பிறந்தா இந்த 1000 குழந்தைக்கு நீ எப்படி கண்டுபிடிச்சு வைப்பீங்க? எடுத்து வச்சுக்கிற குழந்தைக்கு அதெல்லாம் ஆமா. யார் இந்த குழந்தை? யார் இந்த எனக்கு பிறந்தது? ஆமாம் சாமி. என்னால் நம்ப முடியாது. நம்ப முடியாதா? முடியாது. என்ன சொல்றீங்க? சாமி என்ன கட்டி அடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஒரு முத்தத்தை கொல்ல பண்றேன். அப்படியா? ஆமாம் சாமி. பெண்ணே, ஏதோ என்னையும் அறியாமல் உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு. அப்படியா? இருந்து சென்று விடு. நீ நான் சென்று விடு. தேவர்களுக்கெல்லாம் தெரிந்தால் என்னோட மாண்பு கப்பலாக வேண்டும். இருமா. யாராவது போதா? சாமி இதை பாருங்க. இந்த குழந்தை என்னுடைய உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. உன்னுடைய உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறதா? அசுத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் அதை பார்த்தாயா? நீரோடை நீரோட அந்த நீரோடை சென்று நான் நீராடி விட்டு இதை வந்து இந்த குழந்தையை வைக்கிறேன். என்னே, நான் யார்? இந்த உலகுக்கெல்லாம் ஒளியெடுத்த சூரிய பகவான். ஆமா, அப்படி இருக்க என் கரத்தில் குழந்தை இருந்தால் இந்த தேவலோகமே என்னை தவறாக ஏற்றிவிடும். ஆகையால் என்னால் முடியாது. சாமி இதை பாருங்க சாமி. 20 நாள் வைக்கிறீங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியா? ஆமா. சரி சரி, இதை நம்புங்க. விரைவாக வந்து விட வேண்டும். அப்பு. அப்படியா? ஆகட்டும். முடிந்தால் சரி. என்னை விரைவாக வந்து விடு. தேவலோகத்தில் இருக்க வேண்டிய நீ இந்த பூலோகத்தில் என்ன செய்கிறாய்? சூரிய பகவானே, நான் இருப்பது இருக்கட்டும், உலகிற்கெல்லாம் ஒளி தரக்கூடிய ஆண்டவன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உலகிற்கு ஒளி கொடுத்து உடல் எல்லாம் அயற்சியாக விட்டது. ஆகையால் இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்று வந்தேன். அப்படியா? ஆமா. நமோ நாராயண தேவலோகத்தில் தேவர்களால் தலை சிறந்தவர் தேவலோகத்தை விட்டு இப்படி வந்த காரணம் தேவலோகத்திலே மலங்களை பார்த்து அழித்து விட்டது.
ஆகையால் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மலர்களை பார்த்து ரசிக்கலாம் என்று இங்கு வந்தேன். உண்மைதான். ஆமா, நான் கேட்கும் நேரத்தில் ஒரு கரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு கரம் எங்கே? இங்கே. இன்னொரு கரம் இங்கே. ரெண்டு கரம் எங்க தான் போச்சியா? ரெண்டு கருமா? சின்ன சிறு குழந்தைகள் குரல் உள்புறமாக வருகிறது. நாராஜம் நாராஜம் நாராஜம். உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான், சூரிய பகவானே உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய பகவான், அந்த ஒளி கொடுக்காமல் இங்க வந்தது. இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். அதே கால தாமதமாகிவிட்டது. வேறொன்றும் கிடையாது. உனக்கு அந்த ஒரு கரம் தானா? இதோ ஒரு கரம் இருக்கின்றதே. இன்னொரு கரம் இதோ இருக்கின்றது. யா எந்த காட்டு? நாரதா நாராயண் நாராயண் நாரதாவா? யாருக்காவது எங்க நாதுன்னு தெரியல. என்ன நாரதா நாரதா சூரிய பகவானே தேவேந்திரா நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அதனால் தேவர்களால் தலை சென்ற தேவேந்திரன் கரத்தில் இந்த குழந்தை எப்படி வந்தது? நாரதா, நீ உரைத்தாய் அல்லவா, இந்த பூமி பாரம் தீர்க்க முடியவில்லை, பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன் என்று உங்களிடத்தில் உரைத்தேன். அதற்கு நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? தேவ லோகத்திலே ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும், முதல் அழைப்பு அந்த சூரிய தேவனுக்கு அழைக்க வேண்டும் என்று உரைத்தீர்கள். நானும் அப்படி செய்தேன். ஆனால் இந்த சூரிய தேவன் வந்திருந்தால் இந்த விளைவு கிடையாது. அருணன் வந்தான். அருணனாகவா வந்தான்? அருண பெண்ணாக வந்தான். ஒரு நேரத்தில் பூமதே வட்டவன் பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்று உன்னிடம் ஓடி வந்து முறையிட்டார்கள். உண்மைதான். அந்த பூமி பாரத்தை தெரிந்து வைக்கிறேன் சத்தியம் செய்து விட்டாய். ஆனால் சத்தியம் செய்த நாள் முதலாக இன்று வரை அந்த பூமி பாரத்தை சேர்க்க முடியவில்லை. வழியே தெரியவில்லை. இதற்கு நான் ஓடி வந்தேன். தேவலோகத்தில் தேவர் ஒவ்வொரு அரசத்துக்கு பாலர்களை ஒன்று கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும். அப்படி ஆலோசனை கொண்டு நடத்தினால் அதுக்கு மார்க்க பிறகு உரைச்சி அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த அருணன் பெண்ணை கூடி வந்தார். உன்னை பார்த்தார், உண்மையை ஆசைப்பட்டார். அந்த குழந்தை காட்டு. அவன் ஆசைப்படவில்லை, அவள் மீது நான் தான் ஆசைப்பட்டேன். மோகம் கொண்டு அதனால் வந்து விளைவுகள். அதே அந்த ஐநூறு மீது நீ ஆசைப்பட்ட குழந்தை காட்டு. நாராயண் நாராயண் என்ன ஆச்சரியம்! இந்த குழந்தை முகமோ குரங்கு முகம், உடலோ நர உடல். சூரிய பகவான் உனக்கு குழந்தை காட்டு. பாருங்கள், நாராயண் நாராயண் இந்த குழந்தைக்கும் குரங்கு முகம், நர உடல். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய விருப்பத்திற்கும் அவளுடைய வெறுப்பிற்கும் பிறந்த குழந்தை. அதனால் இந்த உருவம். உங்களுடைய விருப்பத்திற்கும் அந்த அருணனுடைய வெறுப்புக்கு பிறந்தது இந்த குழந்தை. அதேதான் வழக்கம் நடந்தது. சரி, நடந்து விட்டது. குழந்தை சேர்ந்து வளர்க்க உரைக்க வேண்டும். அப்படி இந்த குழந்தைகளுக்கு நல்லது ஒரு பெயர் சொல்ல வேண்டும். உண்மைதான். பொருள் ஒன்று இருந்தால் பெயர் ஒன்று இருக்க வேண்டும் தானே? உண்மைதான். பெயரை கூடிய விருப்பத்திற்கும் அந்த அருணனுக்கு வெறுப்புக்கு பிறந்த குழந்தை பெயர் வீரமாலி. சூரிய பகவானே, கூடிய விருப்பத்திற்கும் அவருடைய விருப்பத்திற்கு பிறந்த குழந்தையின் பெயர் சுக்கிரிமே.
வாங்க. ஆமா ஆமா இந்த இரு குழந்தைகளுக்கும் எந்த கரத்தாலே நீ பெயரை சுற்றினாய்? ஏடு இரண்டு கருத்தால் சூட்டி. அப்படியா? இதோ பிடித்து வருகிறேன். அவர் மேலே வச்சாங்க. நாராஜம் நாராஜம் இமை கொண்ட நேரத்தில் இந்த உலகத்தை நூல் மார்க்கமாக சுற்றி வரக்கூடியவன் நான். எப்படி பெற்றவர்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூன்றாசை மறுத்தவன் இந்த பிரம்மச்சாரி. இந்த இரு பிள்ளைகளை கரத்தில் எடுத்து சென்றால் பாமர மக்களின் என்ன நினைப்பார்கள்? தவறாக நினைப்பார்கள். இந்த குழந்தையை கொண்டு எங்கு சென்றால் இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதுடன் வளரும் என்று எப்போதுதான் ஞானத்தில் தெரிகிறது. அந்த பாப்ப மலையிலே அதகமாரசி இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டால் இந்த குழந்தையை சிறப்புடன் வளர்த்து வருவார்கள். இப்போது புறப்படுற மதகுமாரசி நமோ நாராயண கண்ணா கண்ணா கமலே கண்ணா கண்ணா